இவர்கள் இந்த எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்தம்ங்கிறத ரெண்டு நோக்கத்திற்கு செய்கிறார்கள். ஒன்று, பிஜேபியை ஜெயிக்க வைக்கணும், அதுக்கு இல்லாதவர்கள் எல்லாம் வாக்குரிமை கொடுத்து அவங்களை ஓட் போடக்கூடியவர்களாக மாற்றுவது. இரண்டாவது, இருக்கும் வாக்காளர்களை, தகுதியுள்ள வாக்காளர்களை தகுதி இல்லை என்று மறுப்பது. அதில் குறிப்பாக அவருடைய இலக்கு முஸ்லிம்கள். இந்த நாட்டில் சிறுபான்மையின மக்களாக இருக்கிற முஸ்லிம்கள் நாம் சந்திப்பதை போல நெருக்கடிகள் வேறு யாரும் சந்திக்கிறது இல்லை. பாகிஸ்தான்கார ஏதாவது பண்ணிட்டான்னா உடனே நம்ம கிட்ட மைக்க நீட்டி நீ யாருன்னு கேட்பாங்க. நீங்க இந்தியரா, நீங்க இந்த செயலை ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? அவன் அநியாயம் பண்ண அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாவோம்? அந்த அயோக்கிய பையன்ட்ட போய் கேளு. அவன் எதை செய்தாலும் இங்குள்ள முஸ்லிம்களை குற்றப்படுத்துவது, இங்குள்ள முஸ்லிம்களின் தேசப்பற்றை நிரூபிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது, அவர்களின் கலாச்சாரங்களை நம்மின் மீது திணிப்பது, மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது, ஹலால் சர்டிபிகேட் தரக்கூடாது, பள்ளிவாசல் பாங்கு சப்தமா இருக்கக்கூடாது. வட மாநிலங்கள் அவ்வளவு அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்களை குறிவைத்து. புல்டோசரை கொண்டு இவ்வளவு பெரிய ஒரு தெருவுல நடுவுல உள்ள ஒரு வீட்டை மட்டும் இடிக்கலாம். முஸ்லிம் வீடு கேட்டா என்னவா? ஆக்கிரமிப்பு. அது நடுவுல உள்ள வீடு மட்டும் ஆக்கிரமிப்பா இருக்கும். அவ்வளவு பெரிய தெருவுல, அவ்வளவு பெரிய ஏரியாவில் ஒரு வீடு மட்டும் ஆக்கிரமிப்புங்கிறான். அதுக்கு வலப்பக்கம் உள்ள வீடு ஆக்கிரமிப்பு இல்ல, இடப்பக்கம் உள்ள வீடு ஆக்கிரமிப்பு இல்ல, அந்த தெருவுல எந்த ஆக்கிரமிப்பும் இல்ல, அந்த ஒரு வீடு மட்டும் ஆக்கிரமிப்பு. ஏன்? அவன் முஸ்லிம். இப்படி தொடர்ச்சியாக நாம் நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளை சந்திக்கின்ற பொழுது, அதுவும் ஆட்சியாளர்களின் தரப்பிலிருந்து நாம் சந்திக்கின்ற பொழுது இதையெல்லாம் பார்த்து உறுதி குலைந்து விடக்கூடாது. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னது நினைச்சு பார்க்கணும். முஸ்லிம்கள்னா இந்த உலக வாழ்க்கையில சோதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும். அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், மூமின்களுக்கு இந்த உலகம் ஒரு சிறைச்சாலை. ஜன்னத்துல் காஃபிரின், இறை மறுப்பாளர்களுக்கு சொர்க்கச்சோலை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிற பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பெருந்திரளாக பேரார்வத்தோடு பங்கெடுத்துள்ளோம். இப்பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் சோதனைகள் இன்றி சொர்க்கம் இல்லை என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு முஸ்லிம்களின் லட்சியமும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வின் அருளுக்குரிய அடியார்களாக மாறி சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்பதுதான். இவ்வுலகில் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்லறங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது, அந்த நல்லறங்களின் ஊடாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதின் மூலமாக மறுமை நாளிலே அல்லாஹ் தருகிற சொர்க்கத்தில் நாம் நுழைந்து விட வேண்டும். சொர்க்கத்தை ஆசைப்பட்டுத்தான் இந்த உலகத்தில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களின் லட்சியம் அதுதான். அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றால் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிற பாடம், அடிப்படையான பாடம் என்னவென்றால், மறுமை நாளிலே சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றால் இவ்வுலகில் ஏராளமான சோதனைகளை வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும். நாம் வாழ்கிற இந்த உலக வாழ்க்கையில் எந்த சிரமத்தையும் சந்திக்காது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சோதனைகளை நாம் எதிர்கொள்ளாமல் சொர்க்கத்தை அடைந்து விட முடியாது. இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற அடிப்படையான பாடம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் இந்த கருத்தை ஏராளமான வசனங்களில் வலியுறுத்தி கூறுகிறான். அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாய மக்களுக்கு ஏற்பட்டதை போன்றது உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்று நினைக்கிறீர்களா? முன்பு வாழ்ந்த சமுதாய மக்களுக்கு என்ன ஏற்பட்டது? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வதர்ராஉ, அவர்களுக்கு ஏராளமான சிரமங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டது. வஸுல்ஸிலு, கடுமையாக உழுக்கப்பட்டார்கள், ஆட்டுவிக்கப்பட்டார்கள். சோதனையின் தாக்கம் அவர்கள் உழுக்கப்படும் அளவு இருந்தது. ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ், அவர்கள் சந்தித்த சோதனைகளின் விளைவாக தூதர்களும் தூதர்களை பின்பற்றிய மூமின்களும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உதவி எப்போதுதான் வரும்? இவ்வளவு சோதனைக்கு ஆளாக்கப்படுகிறோம், நம்முடைய வாழ்வில் இவ்வளவு துன்பங்களை நாம் அனுபவிக்கின்றோம், அல்லாஹ்வின் உதவி வராதா? அல்லது இறைவனின் உதவி எப்போது வரும் என்று ஏங்கும் அளவிற்கு, சொல்லும் அளவிற்கு அவர்கள் உழுக்கப்பட்டார்கள். அத்தகைய உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாய மக்களுக்கு ஏற்பட்டதை போன்ற துன்பங்களும் சோதனைகளும் உங்கள் வாழ்வில் சந்திக்காமல் நீங்கள் சொர்க்கம் போகலாம் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் இந்த கருத்தை வலியுறுத்துகிறான். யாரை நோக்கி அல்லாஹ் இந்த வசனத்தில் உரையாடுகிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி.
அவர்களோடு இந்த கொள்கையில் பயணித்த நபித்தோழர்களை நோக்கி அந்த காலகட்டத்தில் மக்காவில் இஸ்லாமிய கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக ஓரிரை கொள்கையின்படி செயல்படுவதற்காக ஏராளமான துன்பங்களை அவர்கள் தங்களுடைய வாழ்வில் எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது. பல அடக்குமுறைகளை சந்திக்க வேண்டியது இருந்தது. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சோதனைகளுக்கு அவர்கள் ஆட்படுத்தப்பட்டார்கள். அப்போது மக்கள் மத்தியில் சில தடுமாற்றம் ஏற்பட்ட பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று தானே விரும்புகிறீர்கள்? அந்த சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்றால் உங்களுக்கு சோதனைகள் வரத்தான் செய்யும். உங்களுக்கு முன்பு அந்த சமுதாய மக்களையும் நாம் அப்படித்தான் சோதித்தோம். சோதனைகளை கொடுத்து அவர்களை தரப்படுத்தி அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி ஈமானிய உறுதியை வெளிப்படுத்தி அதன் மூலம்தான், அந்த சோதனைகளின் மூலமாகத்தான் அவர்கள் சொர்க்கத்தை பெறுகிறார்கள் என்கிற கருத்தை அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக சொல்லித் தருகிறான். அப்ப முஸ்லிம்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும், நாம் நம்முடைய வாழ்வில் இந்த உலக வாழ்க்கை பயணத்தில் சோதனைகள் என்பது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை தவிர்க்கவே முடியாதவை. சோதனைகளை தவிர்த்து இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியாது. சோதனைகளை என்றேனும் ஒரு நாள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அவற்றை நாம் எதிர்கொண்டே ஆக வேண்டும். அது பொருளாதார சோதனையாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களின் இழப்பாக மரணமாக இருக்கலாம், சொந்த பந்தங்களின் எதிர்ப்பாக இருக்கலாம், ஊர் மக்களின் பகையாக இருக்கலாம், இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை இழப்பவற்றையாக இருக்கலாம். ஏதோ ஒரு வடிவில் அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், வலநபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃப் வல்ஜூஇ வநக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் சாபிரீன். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், உங்களை நாம் சோதிப்போம். எப்படி சோதிப்போம்? பொருளாதாரத்தில் குறைவை ஏற்படுத்தி சோதிப்போம், அச்சத்தை பயத்தை வழங்கி நாம் சோதிப்போம், உயிர் சேதத்தை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம். மரணத்தின் மூலம் நம்முடைய மரணம், நமக்கு விருப்பமானவர்களின் மரணம், அந்த மரணத்தின் மூலம் நாம் சோதிப்போம். உங்களுடைய விளைச்சல், அந்த காலகட்டத்தில் விவசாயம் செய்கின்ற பொழுது அந்த விளைச்சலில் சேதத்தை ஏற்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம். அப்போ பொருளாதார சோதனை, உயிர் சோதனை, எல்லா வகையிலும் உங்களை நாம் சோதிப்போம். வபஷ்ஷிரிஸ் சாபிரீன். நபிகள் நாயகத்தை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், நபியே, அந்த சோதனைகளில் உறுதியாக இருந்த பொறுமைசாலிகளுக்கு நற்செய்தி சொல்வீராக. அந்த உறுதியாக இருந்தவர்கள் சோதனைகளை எப்படி எதிர்கொண்டார்கள்? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்விற்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்லவிருக்கிறோம் என்று சொன்னார்கள். இவர்கள் தான் உறுதியானவர்கள். சோதனையை தம்முடைய வாழ்வில் உறுதியாக எதிர்கொண்டவர்களின் பண்பு எப்படி இருக்குமாம்? ஒரு சோதனை அவர்களை தாக்குகின்ற பொழுது அது பொருளாதார வடிவத்திலோ மரணத்தின் மூலமோ எதிர்ப்புகளின் வாயிலாகவோ அடக்குமுறையின் மூலமாகவோ எப்படி இருந்தாலும் சரி, எப்படி எந்த வடிவத்தில் எந்த ரூபத்தில் சோதனை வந்தாலும் அதில் உறுதியாக இருப்பவர்கள் சொல்வார்களாம், இன்னா லில்லாஹி, நாம் அல்லாஹ்விற்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்விடமே நாம் திரும்பி செல்லவிருக்கிறோம். இந்த சோதனை எம்மாத்திரம்? இதன் மூலம் என்னுடைய ஈமானின் உறுதி குலைந்து விடுமா? இதனால் நான் அல்லாஹ் மீது கொண்டிருக்கிற பற்றி சீர்குலைந்து விடுமா? என்னுடைய ஈமானில், என்னுடைய இறை நம்பிக்கையில் இது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. நாமே அல்லாஹ்விற்குரியவர்கள், அல்லாஹ்விடமே நாம் திரும்பி செல்லவிருக்கிறோம் என்று சொல்வார்கள். மூமின்கள் சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடிய விதம் இதுதான். ஆனால் இந்த வார்த்தையை கூட நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம்? அது நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்தை புரிந்து கொள்ளாமல், அந்த வார்த்தை, அந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற ஆழமான கருத்தை உள்வாங்காமல் ஒரு சடங்காக சம்பிரதாயமாக சொல்லிக் கொள்கிறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது அதிகமாக நம்ம பயன்படுத்துறது ரெண்டே இடத்துல தான். ஒன்று கரண்ட் போயிடுச்சுன்னு வைங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிடுவார், சொல்லிட்டு திட்டுவார் ஈபி காரனை. இவனுக்கு இதே வேலை, இந்த ஊரை விட்டு போகலான்னு சொன்ன கேட்டீங்களா? எப்ப பாரு இந்த ஈபி காரன், இவனுக்கு வேற வேலையே இல்லையா, கரண்ட போய்கிட்டே இருக்கணுமா? இன்னா லில்லாஹி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு 3 திட்டு. கரண்ட் போகும்போது இதை நம்ம தவறாம சொல்லிடுவோம். ஒன்று. ரெண்டாவது, மௌத்து செய்தி, மரண செய்தி நமக்கு சொல்லப்பட்டால், பள்ளிவாசல்ல அறிவிப்பு செய்யப்பட்டால், வாட்ஸ்அப்ல பார்த்தோம்னா மெசேஜ், அல்லது நமக்கு போன் வழியா யாராவது சொன்னாங்கன்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர் எப்படி போனாரு?
இன்னாலில்லாஹி சொல்லிடுவோம். நல்ல வாழக்கூடிய வயசாச்சு, நல்லா தானே இருந்தாரு, மனுஷன் கல்லு மாதிரி இருந்தாரு, எப்படி போனாரு இப்படி அந்த விசாரணைகளுக்குள்ள போயிடும். அந்த நேரங்களில் பொருத்தமான நேரத்தில் தான் நாம் சொல்லுகிறோம். நாம் எதிர்பார்க்காமல் இருக்கின்ற பொழுது ஒரு துன்பம் நம்மை வந்து தாக்குகின்றது. கரண்ட் போகும்னு எதிர்பார்க்கல, திடீர்னு கரண்ட் போகுது, ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகிறோம். சின்ன அதிர்ச்சி, ஒரு அதிர்வு. அவர் மரணித்திருப்பார் அல்லது அவர் மரணத்தை அடைந்து விட்டார் என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திடீரென்று ஒரு மரண செய்தி, அந்த அதிர்ச்சியில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுகிறோம், கரெக்ட். ஆனால் அந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்தை உள்வாங்கி கொண்டோமா? வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கையின் பயணத்தில் மூமின்களுக்கு சோதனைகள் எப்போதும் வரும். அந்த சோதனைகளை கண்டு துவண்டு விடக்கூடாது, சோர்வடைந்து விடக்கூடாது. நாமே அல்லாஹ்விற்குரியவர்கள், நம்ம வாழ்க்கையில சோதனைகள் ஏற்படுவதில் என்ன வியப்பு? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயம் நாம் அல்லாஹ்விடம் சென்றே தீர்வோம். அப்படி இருக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்வில் பொருளாதார இழப்பு ஏற்படுவது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்னுடைய விருப்பத்திற்குரியவர்கள் மரணிப்பது இயல்பு. அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கிற சோதனையின் ஒரு அங்கம். அதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன், பொறுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லணும். திருக்குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிற எல்லா வரலாறுகளையும் நீங்கள் பாருங்கள். நபிமார்களின் வரலாறு, நல்லடியார்களின் வரலாறு. அவர்கள் அனைவர்களும் சோதனைக்கு ஆட்படுத்தப்படாமல் இருந்தார்களா? அவர்களுடைய வாழ்வை எந்த விதமான சோதனையும் சிரமத்தையும் சந்திக்காமல் சுகபோகமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களா? எந்த இறை தூதர் இந்த உலகத்தில் கஷ்டத்தை அனுபவிக்காம வாழ்ந்தார்? ஒரு இறை தூதர் இவர் கஷ்டத்தை அனுபவிக்கவே இல்லை, சொல்ல முடியுமா? எந்த நல்லடியார், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற இறைவனின் அருளுக்குரிய காரியத்தில் ஈடுபட்ட எந்த ஒரு நபர் இந்த உலக வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவிக்காமல் இருந்தார்? எல்லா இறை தூதர்களும் எல்லா நல்லடியார்களும் இந்த உலக வாழ்க்கையில சிரமங்களை சந்தித்துத்தான் தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, அம்பியான், இறை தூதர்கள் தான் தங்களுடைய வாழ்க்கையில மனிதர்களில் அதிகமான சோதனைகளை சந்தித்தவர்கள். அதற்கு பிறகு அடுத்த தரத்தில் உள்ளவர்கள், அதற்கு பிறகு அடுத்த தரத்தில் உள்ளவர்கள். அப்ப இந்த உலக வாழ்க்கையில இறை தூதர்கள் தான் மனிதர்களிலேயே அதிகமான சோதனைகளை சந்தித்தவர்கள். இறை தூதர்கள்னா யாரு? மனித சமூகத்தில் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டு இறைவனின் புறத்திலிருந்து இறை செய்தியை பற்றி அதை மக்களுக்கு வழங்குவதற்காக, எடுத்துரைப்பதற்காக இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர். அல்லாஹ் அவரை வழிநடத்துகிறார். அல்லாஹ்வுடைய திருப்திக்குரியவர், அல்லாஹ்வினுடைய அருளுக்குரியவர், அல்லாஹ்வின் மார்க்கத்தை பரப்புவதற்காகவே தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்கள். அவ்வளவு சிறந்த பணியில் ஈடுபட்டிருந்தும் கூட அவர்கள் அதிகமாக சோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. அவ்வளவு சிறந்தவர்கள், சந்தேகமற இறைவனின் நேசத்தை பெற்றவர்கள், இறைவனின் நேசத்தை பெற்ற இறைவனின் அருளுக்கு பாத்தியப்பட்ட இறை தூதர்களே தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள். அப்படின்னா நமக்கு சோதனை வராமல் இருக்குமா? ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறாங்க? நாம் அல்லாஹ்வை நம்புறோம், பள்ளிவாசலுக்கு போறோம், ரமலானில் நோன்பு நோக்கிறோம், நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து நம்மால் இயன்றதை தான தர்மம் செய்கிறோம், ஏராளமான நற்காரியங்களில் ஈடுபடுகிற நமக்கு அல்லது எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் அப்படின்னு ஒரு முஸ்லிம் நினைக்கிறார். ஆணோ பெண்ணோ அவங்க சிந்தனை எப்படி இருக்கிறது என்றால், நம்ம அல்லாஹ்வை தொழுகிறோம், அதனால் நமக்கு கஷ்டம் வரக்கூடாது. வேளை தொழுகிறோம், தவறாமல் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறோம், எனக்கு ஏன் வாழ்க்கையில் கஷ்டம் வருகிறது, சோதனை வருகிறது, எந்த சிரமமும் இருக்கக்கூடாது, எந்த துன்பமும் என்னுடைய வாழ்வில் நடக்கக்கூடாது என்று ஒரு முஸ்லிம் கருதுகிறார். ஒரு ஆணோ பெண்ணோ அவ்வாறு நினைக்கிறார்கள். அல்லாஹ்வை தொழுது வணங்கி அடிபடுகிற முஸ்லிமாக இருக்கிற எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை? ஏனைய நபர்களை பார்க்கிறார்கள், பள்ளிவாசல் பக்கமே அவர் வருவதில்லை, அவர் நன்றாக இருக்கிறார். இவர் குர்ஆனை எடுத்து ஓத தெரியாது, இவர் நன்றாக இருக்கிறார். அந்த அம்மாவுக்கு இஸ்லாத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது, எந்த பயானுக்கு வந்ததில்லை, அந்த அம்மா நல்லா இருக்கிறார். நாம ஒழுங்கா இல்லையே, நம்ம வாழ்க்கையில ஏராளமான சிரமங்கள் இருக்கிறதே. நம்ம பிள்ளைக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் குழந்தை இல்லை. என்னுடைய கணவருக்கு நல்ல வேலை இல்லை,
என்னுடைய பிள்ளை சரியாக படிப்பதில்லை அல்லது படித்தும் சரியான வேலை இல்லை, என் குடும்பத்தில் உள்ள இந்த உறுப்பினருக்கு தீராத நோய் ஏற்பட்டு விட்டது, அந்த நோயின் மூலம் பல மன உளைச்சலுக்கும் கவலைக்கும் நாங்கள் ஆளாகி கொண்டிருக்கிறோம். சுற்றிலும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனைகள். இதோ சில மாதங்களுக்கு முன்பு நம்முடைய குடும்பத்தில் நெருக்கமான இவர் தவறிவிட்டார், மரணித்து விட்டார், என்னுடைய தந்தை தவறிவிட்டார், என்னுடைய தாய் தவறிவிட்டார், அல்லது என்னுடைய மகன் தவறிவிட்டார், ஏதோ ஒரு இறப்பு, அதன் மூலம் ஒரு சோதனை, மனவேதனை. அப்ப நம்மை சுற்றிலும் நடக்கூடிய நம்முடைய வாழ்வில் நடைபெறக்கூடிய சோதனைகளை பார்த்து கலக்கம் அடைகிறோம். என்ன கலக்கம்? ஏன் நமக்கு இவ்வளவு துன்பங்கள் ஏற்படுகிறது, ஏன் இவ்வளவு சோதனைகள் ஏற்படுகிறது? புரிந்து கொள்ள வேண்டும், நபிமார்களே சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை நாம் பார்ப்போமேயானால் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை சோதனைகளால் நிரம்பியதாக இருந்தது. இன்றைக்கு நாம் என்னென்ன துன்பங்களை நம்முடைய வாழ்வில் பட்டியல் போடுகிறோமோ அவை அனைத்தையும் நபிகள் நாயகம் சந்தித்தார்கள். ரசூலுல்லாஹ் சந்திக்காமல் இல்லை. எல்லா துன்பங்களையும் நபிகள் நாயகம் சந்தித்தார்கள். நபிகள் நாயகம் சந்திக்காத வறுமையால் இன்னைக்கு நம்மள பலர் பெரிய துன்பம், சோதனைனா என்ன சோதனையை சொல்லுவோம்? பொருளாதார சோதனை. காசு பணம் இல்லைங்க, கடன், எதிர்பார்க்கிற அளவுக்கு பொருளாதாரம் இல்லை, எதிர்பார்க்கிற அளவுக்கு வீடு இல்லை, வசதி இல்லை, வாய்ப்புகள் இல்லை, பொருளாதாரம், அதை ஒட்டிய வறுமை சார்ந்த ஒன்றை ஒரு பெரிய சோதனையா நினைப்போம். ரசூலுல்லாஹ்வுக்கு வறுமை இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் தம்முடைய இறுதி காலம் வரையிலையும் ஆரம்ப காலகட்டத்தில் செழிப்பா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் இளைஞராக இருந்த பொழுது ஷாம் போன்ற பிரதேசங்களுக்கு சென்று வியாபாரத்தில் ஈடுபட்டு ஒரு வெற்றிகரமான வியாபாரியாக நபிகள் நாயகம் இருந்தார்கள். நபித்துவத்திற்கு முன்பு 40 வயசுல ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவம் கிடைத்தது. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லும் பொறுப்பை ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கினான். அதற்கு பிறகு நபிகள் நாயகத்தின் பொருளாதார வாழ்வை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் கிடைத்ததை கொண்டு போதுமாக்கி குறைந்த அளவில் தம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு எளிமையான வாழ்வைத்தான் நபிகள் நாயகம் வாழ்ந்தார்கள் ஒழிய ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ரசூலுல்லாஹ் ஆசைப்படல. காரணம், அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில வறுமை இருந்தது. தங்கறதுக்கு ஒழுங்கா வீடு இருந்துச்சா? ஒரு வீடு ரசூலுல்லாஹ் எழுந்து தொழுது கொண்டிருந்தால் அந்த வீட்டில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் காலை நீட்டி படுத்து உறங்க முடியாது. ஒரு நபர் அந்த வீட்டில் படுத்து கொண்டால் இன்னொரு நபரால் தொழ முடியாது. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. சஜிதாவுக்கு செல்கின்ற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய காலில் குத்தி காலை எடுத்தால்தான் நபிகள் நாயகத்தால் சஜிதா செய்ய முடியும். ஏன்? ஒரு நபர் கால்களை நீட்டி வசதியாக படுத்துக் கொண்டால் இன்னொரு நபரால் தொழ முடியாது. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. அப்படின்னா அந்த இடம் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. அந்த பக்கம் ஒரு ரூம், இந்த பக்கம் ஒரு ரூம், மேல ஒரு பிளாட்டு, அடுக்குமாடி கட்டிடம், 3 மாடி 4 மாடி, இந்த நிலையெல்லாம் இல்லை. ஒரு நபர் படுத்தால் இன்னொரு நபரால் தொழ முடியாது. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அறையின் விசாலம். தலையணை இன்னைக்கு நமக்கு என்ன எவ்வளோ பெரிய சோதனையில் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். ஆனால் தலைக்கு 2 தலைவாணி, இந்த பக்கம் இடுப்பு கொண்டு போட்டுக்குவார், கழுத்து கொண்டு போட்டுக்குவார், இந்த பக்கம் சாஞ்சா இங்கே 2 தலைவாணி, இந்த பக்கம் சாஞ்சா இங்கே ஒரு 2 தலைவாணி, காலுக்கு 1. கேட்டால் கால் வலிக்குதுங்குவார். வளைச்சு வளைச்சு தலைவாணிக்கு மத்தியில் தான் இவர் படுக்கவே செய்வார். கேட்டால் சொல்லுவோம், ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறோம்ங்க, பெரிய சோதனைங்க வாழ்க்கையில். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் தலையணைக்கே பஞ்சம். ஒரு தலையணை, அதில் தான் நபிகள் நாயகமும் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூவரும் ஒரு தலையணையில் படுத்து உறங்குவார்களாம். ஒரு தலைவணி இப்படி போடுறோம்னா ரசூலுல்லாஹ் இப்படி, ரசூலுல்லாஹ்வும் அவங்க மனைவியும் இப்படி படுத்துக் கொள்வார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் இன்னொரு சைடில் தலையை வைத்துக் கொண்டு அங்கே காலை நீட்டி கொண்டு படுத்துக் கொள்வார்களாம். இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மைமூனா தம்முடைய சிறிய தாய், சின்னம்மா, அம்மாவோட கூட பிறந்தவங்க, சின்னம்மா. அதனால ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் இரவு தங்குவார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் தான் சொல்கிறார்கள், ஒரு தலையணையில் நாங்கள் மூவரும் படுத்துக் கொள்வோம். தலையணை கிடையாது, ஒரு தலையணையில் 3 பேர். விரிப்புகள் இருந்ததா, மெத்தைகள் இருந்ததா? கதவே சரியா இல்லைங்க, டோரே கிடையாது, பாய் தான் டோர். இரவு நேரத்தில் எந்த விரிப்பில் அல்லாஹ்வின் தூதர் படுத்துக் கொள்வார்களோ அந்த பாய் தான் பகல் நேரத்தில் திரையாக மாறிவிடும். பகல் நேரத்தில் அந்த பாயை கொண்டு வீட்டிற்குள் இருப்பவை வெளியே தெரியாத அளவுக்கு தடுத்துக் கொள்வார்கள், திரையாக மாற்றிக் கொள்வார்கள். ஸ்கிரீன் அதுதான் பாய். இரவு நேரத்தில்
அதை எடுத்து விரித்து படுத்துக் கொள்வார்கள். ஏன்னா அந்த காலத்தில் விளக்கு அதெல்லாம் கிடையாது இல்லை, இருட்டாயிருச்சுன்னா இருட்டாக தான் இருக்கும். இது போன்ற பளிச்சென்று விளக்குகள்லாம் கிடையாது, மின்சாரம்லாம் இப்போ இல்லை. அதனால ரொம்ப இருட்டாக இருக்கும், வீட்டுக்குள் இருப்பது இரவு நேரங்களில் தெரியாது. பாயை எடுத்துக்கொள்வார்கள், அந்த பாயில் படுப்பாங்க. பகல் நேரத்தில் வெளிச்சமாக இருக்கும் பொழுது அதை திரையாக பயன்படுத்தி கொள்வார்கள். பாய் கிடையாது, ஒழுங்கா விரிப்பு இல்லை. அந்த பாயில், கோரப்பாயில் தான் ரசூல்லா விரிப்பு இல்லாமல் படுத்து ஒரு நேரத்தில் முதுகில் தழும்பாக இருக்கும். உமர் அவர்கள் ரசூல்லாவுடைய மேனியை பார்த்துட்டு கேட்பாங்க, ரசூல்லா எனக்கு தேவையில்லைன்ட்டாங்க, விரிப்பே இல்லை. சாப்பிட்றது வகை வகையாக சாப்பிட்டாங்களா? சாப்பிடுவதற்கு பல நாட்கள் பேரித்தம்பழத்தையும் தண்ணீரையும் குடித்து காலத்தை கழிக்கக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டின் வறுமை நிலை இருந்தது, பொருளாதார நிலை இருந்தது. சாப்பிட்றதுக்கு வகை வகையா, இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி வகை வகையான உணவுகள் இல்லை. காலையில் ஒரு உணவு சாப்பிட்றோம், மதியம் ஒரு உணவு சாப்பிட்றோம், இரவு ஒரு உணவு சாப்பிட்றோம். இன்னைக்கு சாப்பிட்றது நாளைக்கு சாப்பிட்றது இல்லை, நாளைக்கு சாப்பிட்றது நாளை மறுநாள் சாப்பிட்றது இல்லை, மெனுவை மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். வாரத்தில் ஒரு நாள் கறி, ஒரு நாள் மீன், ஒரு நாள் பீஃபு, ஒரு நாள் சிக்கனு, இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. வாரத்தில் ஒரு நாள் பிரியாணி இல்லைன்னா அவ்வளோதான். இந்த வாரம் பிரியாணி இல்லையா? அதையும் தாண்டி இப்போ உள்ள ட்ரெண்ட் என்ன, வீட்டில் சமைக்கிறதுலாம் இப்போ கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் வெளியே போயிடணும், ஃபேமிலி, டோட்டல் ஃபேமிலி வெளியே போயிட வேண்டியது தான். எங்கேயாவது ஹோட்டலில் அங்கே போய் சாப்பிடுவோம், வகை வகையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். கேட்டால் ரொம்ப சோதனைங்க வாழ்க்கையில். யார் நம்ம இவ்வளவு அல்லாஹ்வுடைய அருளை அனுபவித்துக் கொண்டு நாம் நினைக்கிறோம், நாம் அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், எப்படி ஒரு சோதனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டில் அடுப்பெரியவில்லை, பல மாதங்கள் அடுப்பெரியவில்லை. பேரித்தம்பழத்தையும் தண்ணீரையும் குடித்து காலத்தை கழித்தார்கள். பகல் நேரத்தில் வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிட ஏதாவது இருக்கான்னு மனைவிமார்கிட்ட கேட்பாங்க, இல்லையே எதுவுமே இல்லையே அப்படிங்குவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அப்படியா, அப்படி என்றால் நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்வார்கள். முழுக்க சாப்பிடல, சாப்பாடும் இல்லை, அதை நான் நோன்பாக வைத்துக் கொண்டால், அல்லாஹுக்கான ஒரு வணக்க வழிபாடாக மாற்றிவிட்டால் எனக்கு நன்மை கிடைத்து விடும் அல்லவா, நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் சொல்வார்கள். அப்படி ஒரு நிலை நமக்கு இருக்கா? வீட்டில் வந்து சாப்பிட என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற சொல்ற நிலை நம்மள யாருடைய வீட்லயாவது இருக்கா? அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற எல்லா விதமான, நாம் இருக்கின்ற நிலையை விட மோசமான நிலையில் நபிகள் நாயகம் இருந்தார். அனைத்து வித சோதனைகளின் உச்சக்கட்டத்தை நபிகள் நாயகம் அடைந்தார்கள். இறுதி தருணத்தில் கூட ஆடைகள் இருந்துச்சு ரசூலுல்லாஹ்ட்ட, ஒழுங்கா வசதியா விரும்பிய ஆடைகளை அணிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆடைகள் இருந்ததா? சூஸ் பண்ணி போடுற அளவுக்கு ட்ரெஸ் இருந்துச்சா ரசூலுல்லாஹ்வுக்கு? இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போடுவோமா, நாளைக்கு அது, மறுநாள் இது, அப்படியா? ஒரு ட்ரெஸ் தான் இருந்துச்சு பல பேர்கிட்ட. ரசூலுல்லாஹ்விடத்திலே மிக குறைந்த ஆடைகள் தான் இருந்தது. சஹாபாக்கள்கிட்ட பல இடத்துல ஒரே ஒரு ஆடை தான் இருந்தது, ரெண்டு ஆடை கிடையாது. அன்றைக்கு ரசூலுல்லாஹ் சந்தித்த கேள்வியே என்ன, நபித்தோழர்களின் தரப்பிலிருந்து, அல்லாஹ்வின் தூதரை ஒரே ட்ரெஸ்ஸில் தொழுவலாமா, ஒரு ட்ரெஸ்லேயே தொழுதுகிட்டு இருக்கிறோமே, ஒரு ஆடை தாங்க, ஒரு ட்ரெஸ் தாங்க, அந்த ஒரு ட்ரெஸ்லேயே வருஷ கணக்கில் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதை நபிகள் நாயகத்திடம் கேள்வியாக முன்வைத்தார்கள், அல்லாஹ்வின் தூதரை ஒரு ஆடையிலேயே தொழுகலாமா? ரசூலுல்லாஹ் அதுக்கு பதிலே எப்படி சொன்னாங்க தெரியுமா? அவலி குல்லிக்கும் சௌபானி, உங்களில் ஒவ்வொருவருக்கும் இரண்டு ஆடைகள் இருப்பதை போல் பேசுகிறீர்களே, என்னமோ உங்களுக்கு எல்லாம் ரெண்டு ட்ரெஸ்ஸாக இருக்கு, ஒரு ட்ரெஸ் தானப்பா இருக்கு, இருக்கிறதுல தானே நீங்கள் தொழுதாகணும், ஒரு ட்ரெஸ்லேயே தொழுங்கன்னாங்க. உங்களில் எவருக்கு இரண்டு ஆடைகள் இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார்கள். அப்படி நிலை அன்றைக்கு இருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அம்மா ஆசையா தம்முடைய கையால் நெய்து ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் அந்த அன்பளிப்பை பெற்றுக்கொண்டார்கள். சுற்றிலும் உள்ள நபித்தோழர்கள் சொன்னார்கள், தொட்டு பார்த்து, அல்லாஹ்வின் தூதரே அருமையான ஆடை, பல தூதுக்குழுவினர் உங்களை சந்திக்க வருகின்ற பொழுது இந்த ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளலாம், உங்களுக்கு ஒரு தரமான ஆடை இல்லை. எவ்வளோ பேர் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு இறை தூதர், ஒரு ஆட்சியாளர், பல தூதுக்குழுவினர் மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்கும் நாட்டை நிர்வகிப்பதை பற்றியான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கும் நபிகள் நாயகத்தை சந்திக்க வருகிறார்கள். ஆனால் நல்ல ஒரு ஆடை இல்லை. சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே இந்த ஆடையை நீங்கள் தூதுக்குழுவினர் வரும்போது அணிந்து கொள்ளலாம், நல்லா இருக்கு, தரமான ஆடை. சரின்னு வாங்கிட்டு உள்ள போகும்போது இன்னொரு சஹாபியை தொட்டு பார்த்தார். அவர் பார்த்துட்டு சொன்ன, அல்லாஹ்வின் தூதரே ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆனா நான் போட்டா நல்லா இருக்கு, எனக்கு தாங்களே அப்படின்ட்டார். எனக்கு தாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியா, அந்த ட்ரெஸ் உடுத்துட்டு வந்து காட்டினாங்க. ரசூலுல்லாஹ் தம்முடைய மேனியில் அந்த ஆடை அணிந்து கொண்டு வந்து நபி தோழர்களுக்கு காட்சி அளித்தார்கள். அப்போது ஒருவர் தொட்டு பார்த்து, இந்த ஆடை சிறப்பாக இருக்கிறது, எனக்கு தந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னார். இந்த தரன் உள்ள போனாங்க.
மாற்றினார்கள், பழைய ஆடை அணிந்து கொண்டார்கள். தனக்கு அன்பளிப்பாக கிடைத்த புதிய ஆடையை கேட்ட நபித்தோழருக்கே கொடுத்து விட்டார்கள். சஹாபாக்கெல்லாம் திட்டினாங்க, ஏன் இந்த ஆடை கேட்ட? ரசூலுல்லாவுக்கு பல ட்ரெஸ்ஸாக இருக்கு, ஏதோ இப்போ அந்த அம்மா ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதை தூதுக்குழுவினர் வரும்போது அணிந்து கொள்ளலாம் என்று நாம் சொன்னோம், அதுக்குள்ளே நீங்கள் கேட்டுட்டீங்களே, இதெல்லாம் சரியில்லை. ரசூலுல்லாஹ் கேட்டால் தருவார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நபிகள் நாயகத்திடம் ஒன்றை கேட்டால் தம்மிடம் இருந்தால் கொடுத்து விடுவார்கள், மறுக்க மாட்டார்கள். இல்லை என்று சொல்லும் வழக்கம் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடையாது, தெரிந்தும் நீங்கள் கேட்கலாமா என்றார். அப்ப அந்த நபித்தோழர் தன்னுடைய தரப்பு எண்ணத்தை சொன்னார், நான் அந்த ஆடையின் மீது ஆசைப்பட்டு கேட்கவில்லை, நபிகள் நாயகம் அணிந்த அந்த ஆடையே என்னுடைய இறுதி ஆடையாக, கஃபனாக, நான் மரணித்ததற்கு பிறகு என்னுடைய கஃபனாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு கேட்டேன். அவர் விரும்பியது போலவே தான் மரணித்ததற்கு பிறகு அந்த ஆடையில் தான் கஃபனாக அவருக்கு அணிவிக்கப்பட்டது. வரலாற்றில் பார்க்கிறோம். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ரசூலுல்லாஹ்வுக்கு வகை வகையான ஆடை இல்லை, விரும்பியதை சாப்பிடக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இல்லை, உணவு இல்லை, விசாலமான வீடு இல்லை. அப்போ எவ்வளோ பெரிய பொருளாதார சோதனையில் இருந்திருக்கிறார்கள். அதை நினைத்து ரசூலுல்லாஹ் உழன்று போனார்களா? ஈமானிய நம்பிக்கையில் அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாட்டை குறைத்து கொண்டார்களா? அந்த நிலையோடு நம்முடைய நிலையை ஒப்பிட்டு பார்த்தால் அல்லாஹ் எவ்வளோ ஒரு மேம்பட்ட நிலையில் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள மாட்டோமா? ரசூலுல்லாஹ் சந்திக்காத இறப்புகளால் மரணம் என்று எடுத்துக்கொண்டாலும் அவ்வளோ மரணங்களை ரசூலுல்லாஹ் சந்தித்தாங்க. இன்னைக்கு நாமெல்லாம் ஒரு மரணத்துக்கு ஆட்டம் கண்டுறோம். குடும்பத்தில் நெருக்கமான ஒருவரை இழந்து விட்டால் ஒரு பெரிய மன வேதனைக்கு ஆளாகிறோம், உண்மைதான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விட பல இழப்புகளை நபிகள் நாயகம் சந்தித்தார்கள். வாழ்ந்த பொழுதே தம்முடைய மகன் ஆண் பிள்ளைகளின் மரணத்தை கண்டார்கள். தான் ஹயாத்தா இருக்கிறாங்க, பிள்ளைங்க மரணிக்கிறாங்க அடுத்தடுத்து. எப்படி இருக்கும் ஒரு தந்தைக்கு? இப்ராஹிம் என்று ஒரு பிள்ளை, அவர் 6 வயதில் மரணித்து விட்டார். காசிம் என்கிற ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளை, அவரும் தம்முடைய வாழ்நாளிலேயே சிறிய வயதிலேயே மரணித்து விட்டார். பெண் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மீதமுள்ள 3 பெண் பிள்ளைகளும் அடுத்தடுத்து மரணம். ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கிறாங்க, பெண் பிள்ளைகள் அடுத்தடுத்து மரணம். ருக்கையா மரணம், உம்மு குல்சும் மரணம், ஜைனப் மரணம். இவங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள். ஆண் பிள்ளைகள் மரணம் அடைந்து விடுகிறார்கள், பெண் பிள்ளைகள் மரணம் அடைந்து விடுகிறார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் நீண்ட காலம் தம்மோடு வாழ்க்கை துணைவியாக பயணித்து தம்முடைய துவக்க காலகட்டத்தில் தமக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருந்த, தன் மீது மிகப்பெரிய அன்பை கொண்டிருந்த ரசூலுல்லாஹ்வுடைய துணைவியார் ஹதீஜா அம்மையார், அவங்க மரணம். அசத்தியத்தில் இருந்தாலும் கொள்கையில் வேறுபாடு இருந்தாலும் நபிகள் நாயகத்திற்கு பக்கபலமாக, குடும்ப ரீதியாக பக்கபலமாக இருந்த நபிகள் நாயகத்தின் பெரிய தகப்பனார் அபூ தாலிபின் மரணம். அடுத்தடுத்து ரசூலுல்லாஹ் தம் வாழ்க்கையில் நம்மில் யாரும் சந்திக்காத அளவுக்கு மரணங்களை சந்தித்தார்கள். நம்மில் ஒருவர் அப்படிப்பட்ட மரணங்களை சந்தித்திருப்போமே ஆனால் ஆடி போய் விடுவோம். நபிகள் நாயகம் சந்தித்ததை போன்ற மரணங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திப்போமே ஆனால் பெரிய அளவுக்கு ஆட்டம் கண்டு விடுவோம். அந்த அளவிற்கு அடுத்தடுத்து பல மரணங்களை நபிகள் நாயகம் சந்தித்தார்கள். தம்முடைய நேசத்திற்குரியவர்களை இழந்தார்கள், தம்மை நேசித்தவர்களை இழந்தார்கள், தம்முடைய தோழர்களில் பலரை இழந்தார்கள். அவ்வளவு மரணங்களை நபிகள் நாயகம் சந்தித்த போதிலும் கூட உறுதி குலையாமல் இருந்தார்கள். ஒருபோதும் அல்லாஹ்வின் தூதர் உறுதி குலையவில்லை. அல்லாஹ்வின் தூதர் மிக தெளிவாக சொன்னார்கள். ஒரு முறை தம்முடைய மகள் ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை மரண நெருக்கத்தில் இருந்த பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு ஆள் அனுப்பி வைக்கிறாங்க. உங்க பேரப்பிள்ளை ரொம்ப முடியாமல் இருக்கிறார், சீக்கிரம் வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக வரக்கூடிய சூழலில் இல்லை. செய்தி சொல்ல வந்தவரிடம் நபிகள் நாயகம் ஒரு செய்தியை சொல்லி அனுப்பினார்கள். நான் வர்றேன், ஆனால் என் மகளுக்கு சொல்லுங்க, இன்னலில்லாஹி மா அகத வலஹு மா அத்தா, கொடுத்த இறைவனுக்கு எடுக்கும் உரிமையும் உண்டு, இந்த செய்தியை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். எப்பேற்பட்ட உறுதி, எவ்வளவு விசாலமான பார்வை! இந்த உலக வாழ்க்கையை பற்றி, இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற சோதனைகளை பற்றி எவ்வளவு விசாலமான பார்வை நபிகள் நாயகத்துக்கு இருந்திருந்தால் இந்த வார்த்தையை சொல்லி தம்முடைய மகளுக்கு அறிவுரை சொல்லியிருப்பார்கள். கொடுத்த இறைவனுக்கு எடுக்கும் உரிமையும் உண்டு. யாரா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், பொருளாதாரத்தை அல்லாஹ் தர்றானா அதை எடுக்கிற உரிமை அல்லாஹ்வுக்கு இருக்கு. தந்தது யாரு? நீ கஷ்டப்படும் பொழுது, இல்லாமல் இருந்த பொழுது அல்லாஹ் தானே உனக்கு பொருளாதாரத்தை தந்தான். நீ ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து உன்னை
ஒரு தன்னிறைவு பெறக்கூடிய நிலைக்கு மாற்றியது யார்? அல்லாஹ் தானே. கொடுத்த இறைவனுக்கு தடுக்கும் உரிமையும் இருக்கிறது, எடுக்கும் உரிமையும் இருக்கிறது. அவன் நினைச்சா கொடுப்பான், அவன் நினைச்சா கொடுக்காம இருப்பான். பிள்ளையை கொடுத்தது அல்லாஹ், அவனுக்கு கொடுக்கிற உரிமை இருப்பதை போல அதே பிள்ளையை எடுக்கும் உரிமையும் இறைவனுக்கு இருக்கிறது. இந்த செய்தியை என் மகளுக்கு சொல் என்று நபிகள் நாயகம் சொல்லி அனுப்பினார். கொடுக்கும் போது நம்ம சந்தோஷப்படுறோம். அது காசு பணமா இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நன்மை நமக்கு வழங்கப்பட்டாலும் மிகப்பெரிய அளவில் சந்தோஷம் கொள்கிறோம். அதுவே ஒரு துன்பம் நம்மை தாக்கிவிட்டால் உறுதி குலைந்து விடுகிறோம். நம்முடைய ஈமானிய உறுதி, அல்லாஹ்வின் மீதான நாம் வைத்திருக்கக்கூடிய தவக்குள் குறைந்து இறைவன் பொருந்திக் கொள்ளாத வார்த்தைகளை கூட முஸ்லிம்களில் பலர் சொல்லிவிடுகிறார்கள். மிகப்பெரிய துன்பங்களின் அவர்கள் சிக்குகின்ற பொழுதுதான் தம்மை அறியாமல் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிற விதியை பொருந்திக் கொள்ளாத பல வார்த்தைகளை, என்ன இப்படி ஒரு சோதனை, மற்றவெல்லாம் நல்லா தான் இருக்கிறாள், எனக்கு மட்டும் இந்த சோதனையா, அல்லாஹ்விற்கு கண் இல்லையா, அல்லாஹ்வுக்கு இரக்கம் இல்லையா, என்னை அல்லாஹ் பார்க்க மாட்டானா என்பன போன்ற விரக்தியின் வார்த்தைகளை வெளிப்படுத்த துவங்கி விடுகிறோம். அவ்வாறான ஒரு விரக்தி ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் குறைவு இருக்கிறது என்று பொருள். தூதர்களின் வரலாற்றிலிருந்து உரிய பாடத்தை அவர் படிக்கவில்லை என்று அர்த்தம். நாம் ஆரம்பத்தில் சொன்னதுதான், எந்த நல்லடியார், எந்த இறை தூதர் இறைவனால் சோதிக்கப்படாமல் விட்டார்? அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான், அஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் சோதிக்கப்படக்கூடாது என்று நினைக்கிறார்களா? நீ ஈமான் கொண்டுட்ட, என்னை ஐவேளை தொழுகிறாய், எனக்காக நோன்பு இருக்கிறாய், நான் சொன்னேன் என்பதற்காக தான தர்மங்களை வழங்குகிறாய், அதனால நான் உன்னை சோதிக்க கூடாதா? அல்லாஹ் கேட்கிறான். டெஸ்ட் நான் பண்ணதான் செய்வேன். ஒன்னு அல்லாஹ் கொடுத்து சோதிப்பான் அல்லது எடுத்து சோதிப்பான். நல்லவற்றின் மூலமும் அல்லாஹ் சோதிப்பான். நம்முடைய மனதுக்கு விருப்பமில்லாத நிகழ்வுகளை நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்தி அதன் மூலமும் அல்லாஹ் சோதிப்பான். ஆனால் அல்லாஹ் சொல்ல வருவது, நீ ஈமான் கொண்டு விட்டாய் என்பதற்காகவே உன்னை நான் சோதிக்காம விடணுமா? அப்படி நீ நினைத்து கொண்டாயா? மூமின்கள் அவ்வாறு எண்ணிக்கொள்கிறார்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய சோதனைகளை சந்தித்தார்கள். அவருடைய பிறப்பே ஒரு சோதனை, அவர் வளர்ந்ததே ஒரு சோதனை. அந்த சோதனைகள் எல்லாம் மீறிதான் அவர் வளர்கிறார். அந்த சமூகத்தில் வளர்ந்த ஆளாகி நின்ற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபித்துவத்தை அல்லாஹ் வழங்குகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனி ஒரு நபராக நபித்துவத்தை அல்லாஹ்விடமிருந்து பெற்று நிற்கிறார்கள். ஆனால் எதிரணி ஃபிர்அவுன் என்கிற பெரிய கொடுங்கோலன், சர்வாதிகார ஆட்சி புரியக்கூடிய மன்னன். அந்த ஊரில் பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை எல்லாம் ஈவு இரக்கமின்றி கொல்ல துணிகிற, கொன்று விடுகிற மிகப்பெரிய அநியாயக்கார கூட்டம். அவன் தான் மன்னனா இருக்கிறான், அவன் வச்சதுதான் சட்டம், அவனை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, பெரிய படை அவனிடத்தில் இருக்கிறது, போர் வீரர்கள் அவனிடம் இருக்கிறார்கள். மூசா நபியிடத்தில் ஒன்றும் இல்லை ஈமானை தவிர. அல்லாஹ் சொல்கிறான், அவன்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுங்க. தன்னை இறைவன் என்று சொல்கிறான். நீ இறைவன் அல்ல, வானத்தை படைத்து பூமியை படைத்து பரிபாலிக்கின்ற ஒரு இறைவன் இருக்கிறான், அந்த அல்லாஹ்வை தான் நாம் வணங்க வேண்டும் என்று சொல். அல்லாஹ் மூசா நபிக்கு உத்தரவிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல் ஃபிர்அவுன் மன்னன் என்கிற முறையில் அந்த ஊரில் பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை கொன்று இஸ்ரவேல் சமூகத்தை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் சமூகத்தை துன்புறுத்த கூடாது என்பதையும் சேர்த்து சொல்லுங்கள். அல்லாஹ் மூசா நபிக்கு சொல்ல சொல்கிறான். அவன்கிட்ட போய் சொல்லுங்க, அர்சில் மஅனா பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் மக்களை எங்களோடு அனுப்பிவிடு, வலா துஅதிபுஹும், அவர்களை நீ துன்புறுத்தாதே, இதையும் சொல். மூசா நபி தன்னந்தனி ஒரு நபர். அல்லாஹ்விடம் தன்னுடைய சகோதரரை துணை நபியாக, தமக்கு சப்போர்ட்டா ஒரு நபியா என்னுடைய சகோதரரையும் ஆக்கி என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டு இருவருமாக சென்றார்கள். யாருமே இல்லை, பெரிய மன்னனை எதிர்கொண்டார்கள். அதன் விளைவாக பல சோதனைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள், பல்வேறு துன்பங்களுக்கு ஆளானார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பிக்கை கொண்டவர்கள் சொற்ப எண்ணிக்கையில் இருந்தார்கள். ஃபிரௌனின் படை மிகப்பெரிய படையாக இருந்தது. ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்ல துணிந்து தம்முடைய படையை அனுப்பினான். ஃபிரௌனும் வந்தான். அல்லாஹ்வின் உதவி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டதா இல்லையா? கடல் குறுக்கிட்ட பொழுது கடல் பிளந்து அல்லாஹ் வழியை ஏற்படுத்தினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், மோமின்கள் காப்பாற்றப்பட்டார்கள், ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். இங்கே அந்த வரலாற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம்,
நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தம்முடைய வாழ்வில் ஏராளமான துன்பங்கள், ஏராளமான சோதனைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள். ஒரு இறை தூதர் அவரே சோதனையிலிருந்து தப்பவில்லை என்றால் நாம் எப்படி சோதனைகளுக்கு தப்புவோம்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சின்னஞ்சிறிய விஷயங்களுக்கெல்லாம் கூட அவற்றை உரிய விதத்தில் நாம் எடுத்துக்கொள்வது கிடையாது. ஒரு சின்ன பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதற்கே பெரிய அளவுக்கு நாம் ஆட்டம் கண்டு விடுகிறோம். ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது என்றால் அந்த நோய்க்காக பெரிய அளவில் நாம் ஆட்டம் கண்டு விடுகிறோம். அல்லாஹ்வுடைய விதியை நாம் மறுத்து அல்லது அல்லாஹ்வுடைய விதியை பொருந்திக் கொள்ளாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். சோதனைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவமே நம்மிடத்தில் இல்லை. இன்றைய தலைமுறையினருக்கு அறவே இல்லை. ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் புதிய தலைமுறைகள் சோதனைகளை ஏற்றுக்கொள்வதற்கே தயாரில்லை. தோல்வியே வரக்கூடாது, எந்த தோல்வியும் வரக்கூடாது, நினைச்சதெல்லாம் நடக்கணும், விரும்பியதெல்லாம் கிடைக்கணும். வாழ்க்கையில கஷ்டம்னு ஒன்னவே நம்ம பார்த்துடக்கூடாது. மீறி அவ்வாறு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, அல்லாஹ்வுக்கு இரக்கம் இல்லையா, நமக்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டானா, அல்லாஹ்வுடைய கண்ணுக்கு நம்ம தெரியலையா? எப்ப நம்ம சோதனைகளின் போது அல்லாஹ்வை சார்ந்து நின்னோமா? நம்ம வாழ்க்கையில நெருக்கடிகள், துன்பங்கள், சோதனைகள் வரும் பொழுது எந்த அளவிற்கு உளமாற ஆத்மார்த்தமா நம்ம அல்லாஹ்வை சார்ந்து நிற்கிறோம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் இந்த துன்பத்திலிருந்து நம்மை காப்பான் என்று உறுதியாக நம்பி துளியும் சந்தேகம் இல்லாம இறைவன் நம்மை துன்பத்திலிருந்து மீட்டெடுப்பான் என்பதை உறுதி கொண்டு அல்லாஹ்வை நம்ம சார்ந்து நிற்கிறோமா? நம்மள பலர் அல்லாஹ்வை சார்ந்து நிற்பது எப்படி தெரியுமா? துவா கேட்பார். ஒரு 3 தடவை துவா கேட்டு கிடைக்கலன்னு வைங்க, இவருக்கு ஜீபும்பா மாதிரி உடனே நடக்கணும். துவா கையேந்து இப்படி கீழே இறக்கத்துக்குள்ள இவருக்கு எல்லாமே நடக்கணும். 3 நாள் 1 வாரம் துவா கேட்டானா அடுத்து அவர் கேட்டதுக்கு தந்தே ஆகணும். இல்லைன்னா அல்லாஹ் தரல, அல்லாஹ் என் துவாவை ஏற்றுக்கவே இல்லை, அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனையை கண்டுகொள்ளவில்லை, என்னுடைய கோரிக்கைக்கு அல்லாஹ் செவிமடுக்கவில்லை. சரி, அதுக்கப்புறம் துவா கேட்பார், சடங்கு சம்பிரதாயமாக கேட்பார். தொழுகை முடிஞ்சோன்னு பேருக்கு கையை உயர்த்தி கேட்கறது. உறுதியான ஈமான் இல்லாமல் நம்ம எதை அல்லாஹ்ட்ட கேட்குறோமோ அதை அல்லாஹ் தந்தே தீர்வானுங்கிற நம்பிக்கை இல்லாமல் பேருக்கு கேட்குறது. பேருக்கு கேட்டால் எப்படி அல்லாஹ் தருவான்? கேட்கும் போதே இப்படி நம்பிக்கை என்னவா இருக்கும் தெரியுமா? நீ தந்தா தராட்டி போ, இப்படியான ஒரு போக்கில் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ் எங்க தர்றான்? சரி, அல்லாஹ் விரும்பினா தரட்டும், இல்லைனா இல்லை. உறுதியான ஈமான் இல்லாமல், தவக்குல் இல்லாமல், அல்லாஹ் நான் கேட்பது எனக்கு தந்தே தீர்வான் என்கிற உறுதிப்பாடு இல்லாமல் அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கிறோம். அது நமக்கு ஏற்படுகிற துன்பங்களின் போதும் நம்முடைய பிரார்த்தனைகள் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இறை தூதர்களை பார்ப்பீர்களே, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தால் எவ்வளோ பெரிய நெருக்கடிக்கு அவர்கள் தள்ளப்பட்டாலும், மிகப்பெரிய சோதனைகளை தம்முடைய வாழ்வில் அவர்கள் எதிர்கொண்டாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை குறையாமல் இறைவா இந்த துன்பத்தை போக்கி என்று அல்லாஹ்வை முழுவதுமாக நம்பி கேட்டார்கள். எந்த இறை தூதராக இருந்தாலும். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு கட்டத்தில் ஒரு சோதனையை கொடுத்தான். நாமெல்லாம் கூட அந்த சோதனையை நம்ம சந்திக்கல. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு தவறின் விளைவாக மீன் வயிற்றில் அல்லாஹ் தூக்கி போட்டான். மீன் வயிற்றில் அகப்பட்டு கொண்டார்கள். எத்தனை நாட்கள்? பல நாட்கள் அகப்பட்டு கொண்டார்கள். அது உண்மையிலே எவ்வளவு பெரிய சோதனை. மீன் வயிற்றில் அகப்படுறதுன்னா என்னங்க, டூர் போயிட்டு வர்றதா? உள்ளுக்குள்ள சாப்பாடு இருக்குமா? உயிர் வாழ்வோம் என்பதற்கு உத்தரவாதம் உண்டா? பெரிய அளவுக்கு ஒரு நெருக்கடி அல்லவா அது, சிரமம் அல்லவா அது? நம்மில் ஒருவர் ஒரு காட்டில் சிக்கிட்டோம், செல்போன் இல்லை, நம்ம குடும்பத்தார்கள் யாரும் இல்லை, துணைக்கு நண்பர்கள் இல்லை, ஒரு காட்டில் தன்னந்தனியா சிக்கிட்டோம்னா, அதுவும் குறிப்பிட்ட ஒரு அறைக்குள் நாம் சிக்கி கொண்டோம் என்றால் அது எவ்வளவு பெரிய நெருக்கடியாக, ஒரு துன்பமாக நமக்கு தெரியும். அதை விட பெரும் நெருக்கடி, பெரும் துன்பம் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் அகப்பட்டு கொண்டது. அப்படி அகப்பட்ட பொழுது அது ஒரு சோதனை. அந்த சோதனையை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அல்லாஹ் நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிட்டான், இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையே இல்லை, இப்படி நினைத்தார்களா? அந்த சோதனையை எதிர்கொள்கிற விதம், ஒரு துன்பத்திற்கு உள்ளாக்கப்படும் போது, ஒரு நெருக்கடியில் தள்ளப்படும் பொழுது அல்லாஹ்வை நம்பி தொடர்ச்சியா கேட்டாங்க. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், ஃபநாதா ஃபி துலுமாத்தி, இருள்களில் இருந்து கொண்டு அவர் அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்தார். அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன்.
இறைவா உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை, நீ தூயவன், நான் தவறளித்து விட்டேன், என்னுடைய தவறை மன்னித்து விடு இறைவா. தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார். தொடர்ச்சியாக இந்த பிரார்த்தனை அவர் செய்து கொண்டே இருந்தார். அல்லாஹ் சொல்கிறான், அந்த பிரார்த்தனையின் விளைவாக நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றி விடுகிறான். ஆனால் காப்பாற்றியதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், அவர் மாத்திரம் ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் இந்த தஸ்பீகை செய்யாதவராக இருப்பார், ஆனால் என்னை அழைக்கவில்லை என்றால், அந்த நெருக்கடியின் போது என்னை அவர் அழைத்து பிரார்த்தனை செய்யவில்லை என்றால், லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாள் வரை மீன் வயிற்றிலேயே தான் அவர் அகப்பட்டிருப்பார். அல்லாஹ் சொல்றான், நான் கண்டிருக்கவே மாட்டேன், என்னை கூப்பிட்டதுனால தான் நான் பார்த்தேன், என்னை அழைத்ததால் அவருடைய அழைப்புக்கு நான் பதிலளித்தேன், அவரை மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றினேன், அவருடைய துன்பத்தை நான் போக்கினேன், அவருக்கு ஏற்பட்ட சோதனை, அவருக்கு நான் வழங்கிய சோதனையை அகற்றினேன். அவர் என்னை அழைத்திருக்காவிட்டால் மறுமை நாள் வரை மீன் வயிற்றிலேயே அவர் அகப்பட்டிருப்பார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஒரு நபிக்கு அல்லாஹ் எப்படி சொல்றான் பார்த்தீங்களா? ஒரு நபியாகவே இருந்தாலும் சோதனை வரும், உரிய விதத்தில் எதிர்கொள்ளணும். சோதனை வரும் பொழுது, நெருக்கடி நான் உங்களை தள்ளும் பொழுது என்னை நீங்கள் அழைக்க வேண்டும், நம்பிக்கையோடு அழைக்கணும். நம்பிக்கையோடு என்னை அழைத்தால் உங்கள் அழைப்புக்கு பதிலளிப்பதற்கு நான் தயார். நம்பிக்கையோடு அழைக்கவில்லை என்றால் உங்களுக்கு ஏற்பட்ட சோதனையிலேயே உங்களை நாம் உழல விட்டு விடுவோம். அதான் அர்த்தம். நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், அவர் என்னை அழைத்திருக்காவிட்டால் மீன் வயிற்றிலேயே அகப்பட்டிருப்பார் மறுமை நாள் வரை. மறுமை நாள் வரையிலையும் மீன் வயிற்றிலே தான் இருந்திருக்கணும். ஒரு தூதருக்கு அந்த நிலை என்றால் நமக்கு இல்லையா? அப்ப நமக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது அல்லாஹ் நம்ம கூப்பிடுறோமா? அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கிறோமா? மனமுறிய அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறோமா? நம்பி கேட்கிறோமா? இறைவா, இந்த துன்பத்திலிருந்து என்னை போக்காவிட்டால், இந்த சோதனையை, இந்த நெருக்கடி நீ அகற்றாவிட்டால் எனக்கு வேறு வழியே இல்லை, நீ அகற்றியே தீர்வாய் இறைவா என்று நம்பி கேட்கிறோமா? சோதனையின் போது அல்லாஹ்வின் மீது சார்ந்திருக்காம ஷைத்தானியத்தான செயல்களில் மனிதர்கள் சார்ந்திருக்கிறார்கள். நம்மள சில லூசுகள் இருக்கு, பார்த்திருக்கீங்களா? சோகம் வந்துருச்சுன்னு வைங்க, சோகப்பாட்டா கேட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்களா சோகப்பாட்டை கேட்டு அவங்களா அழுதுகிட்டு இருக்கிறது. கடந்த காலத்தில் அதுக்குன்னே தனி கேசட், சோகப்பாடல்கள், இன்ன பாடகர் பாடிய சோகப்பாடல்கள் அப்படின்னு தனியாக விற்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே இருப்பார், அந்த கேசட்டை போட்டுக்கிட்டு பாட்டை கேட்டு கேட்டு கண்ணீர் மழுக அழுதுகிட்டு இருப்பார். என்னையான்னு கேட்டால் அப்படி ஒன்றுமே இருக்காது. அவர் கண்ணீர் மழுக அழுகிறதுக்கு என்ன இருக்கும்னா ஒன்றும் இருக்காது, அவ்வளோ பெரிய துன்பமும் இருக்காது. சோகப்பாட்டை கேட்டு அவனே அழுகிறது. அப்போ சோகம் வந்தால் சோகப்பாட்டு கேட்குறது, துன்பம் வந்தால் சில பேர் முஸ்லீம்களில் கணிசமானவர்கள் அப்படி இல்லை. முஸ்லீம் அல்லாதவர்கள் எடுத்துக்கொண்டால் சோகம் துன்பம் வந்து விட்டால் உடனே மதுபானத்தை கையில் எடுத்து விடுவார்கள். அதை குடிச்சாதாங்க துன்பம் மறக்கும். மறந்துருச்சுன்னா சரியாயிருமா? மறுநாள் உடனே நினைவுக்கு வந்துருமே, மறுநாள் போய் குடிப்போம், அடுத்த நாள் நினைவுக்கு வருமே, அடுத்த நாளும் குடிப்போம். குடிச்சு குடிச்சு வாழ்க்கையை நாசமாக்குறது. சோகம் வந்துருச்சுன்னா மதுபானத்தை கையில் எடுத்து விடுகிறார்கள். இது ஒரு குரூப். இன்னும் ஒரு குரூப் இருக்கு. சோகம் வந்துருச்சுன்னு வைங்க, சிகரெட்டா அப்படி புகையை அறுத்து தள்ளிடுவார். சரி, குடிச்சு குடிச்சு உன் பிரச்சனைக்கு என்ன தீர்வை கண்டுபிடிச்சேன்? குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம்ல, சிகரெட் பாக்கெட்டு காலியாகிட்டே இருக்கும், நுரையீரல் கெட்டு போயிட்டே இருக்கும், ஆக்சிஜன் அது இல்லாமல் போய்கிட்டே இருக்கும், உடம்புல அசுத்தம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தனக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் உட்கார்ந்து குடித்தா மனைவி பிள்ளைகளுக்கும் கேடு, கடையில் நின்று குடித்தால் சுற்றிலும் இருப்பவர்களுக்கு, அருகில் உள்ளவர்களுக்கு கேடு. குடிச்சுக்கிட்டே இருப்பார், திங்கிங் பண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பார். பார்த்தா என்னவா, ரொம்ப சோகமாக இருக்கு. சரிப்பா, அதுக்கு என்ன? அதிலிருந்து மீண்டு வரணுமா இல்லையா? சோகத்திலிருந்து மீண்டு வருவதற்கு இவையெல்லாம் கருவிகளா? இவையெல்லாம் உதவி செய்யுமா? இன்னும் சில பேருக்கு சோகமே இருக்காது, சோகத்துக்குரிய காரணமே இருக்காது. நல்லா வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருப்போம், பொருளாதாரத்தில் நெருக்கடி இருக்காது. சினிமா படத்தை பார்த்து இவன் சோகப்பட்டுக்கிட்டு இருப்பான், சீரியலை பார்த்து சோகப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சினிமா படத்தை பார்க்க வேண்டியது, ஒரு சீரியலை பார்க்க வேண்டியது, அதை பார்த்து கண்ணீர் வடிக்கிறது. என்னவா அது பாருங்க, அது மருமகளை என்ன குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? அந்த சீரியல்ல. நீ ஓ மருமகளை ஒழுங்கா குடும்பப்படுத்தாம இருக்கிறியா? அதுவே பெரிய விஷயம். இவங்க சொல்வாக, மருமகளை என்ன குடும்பப்படுத்துறாங்க, ஒழுங்கா சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவட்ட யாருமே மனசு விட்டு பேசுறது இல்லை. இதெல்லாம் எங்கன்னு பார்த்தா இல்லை, நாடகத்தில். அந்த நாடகத்தில் உள்ள கதாபாத்திரத்துக்காக வேண்டி இவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, சோகமா இருப்பாங்க. சினிமா படத்தை பார்ப்பார்கள், அதுல ஒரு சோகமான காட்சி வந்துச்சுன்னு வைங்க, கதாநாயகனை குத்திடுவாங்க அல்லது கதாநாயகியை குத்திடுவாங்க.
அவன் செத்து போயிடுவான். செத்து போனமா நினைச்சு அவன் கோடி கோடியா பணம் வாங்கிட்டு இருப்பான். அது இந்த லூசுகளுக்கு தெரியாது. அநியாயமா கொண்டு விட்டாங்களே, அப்ப என்ன அநியாயமா கொண்டு விட்டாங்க, இதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. இந்த சினிமா தியேட்டருக்கு போயிட்டு வர கிறுக்குகள்லாம் அப்படிதான் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சினிமா தியேட்டருக்கு போயிட்டு வருவாங்கல்ல, ரொம்ப நான் மனசு நான் கலங்கழித்து விட்டேன், அப்படி ஆகிவிட்டது இப்படி ஆகிவிட்டது, எதை பத்தி பேசுறானே தெரியாது. இப்படி எல்லாமா லூசுகள் இருக்கிறாங்க. ஒரு சினிமா படத்தை பார்த்து, சீரியல்களை பார்த்து, நாடகங்களை பார்த்து, அப்ப இல்லாத சோகத்தை உருவாக்கி அதற்கு தவறான வழிகளை நாடுவது. நாம நல்லோர்களின் வரலாற்றை, குர்ஆன் நமக்கு சொல்லுகிற வரலாற்றை படித்திருப்போமே ஆனால், நபிகள் நாயகத்தின் வரலாற்றிலிருந்து உளப்பூர்வமான தாக்கத்தை நாம் பெற்றிருப்போமே ஆனால், எந்த சோதனையும் நம்மை ஒன்றும் செய்து விடாது. அது நம்முடைய வாழ்வில் இயல்பாக ஏற்படுகிற சோதனைகளாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளர்களின் தரப்பிலிருந்து நமக்கு தரப்படுகிற நெருக்கடிகளாக இருந்தாலும் சரி. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் முஸ்லிம்கள் என்றாலே ஆட்சியாளர்களின் தரப்பிலிருந்து பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறோம். உலகளாவிய அளவில் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் சிறுபான்மையா இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு நெருக்கடி தான். இன்றைய உலக வரலாறு மட்டுமல்ல, இறை தூதர்களின் காலத்திலும் அதுதான் நிலை. மக்காவிலே நபிகள் நாயகமும் முஸ்லிம்களும் சிறுபான்மையாக இருந்தபோது நிம்மதியா வாழ முடிஞ்சா? மக்காவை விட்டு துரத்தி அடித்தார்கள், பல அப்பாவி முஸ்லிம்களை கொன்று குவித்தார்கள். எல்லா விதமான நெருக்கடிகளும் அவர்களுக்கு ஏற்பட்டது, அவங்க சிறுபான்மையா இருந்ததுனால. அல்லாஹ் அவங்களுடைய ஈமானிய உறுதி, அவ்வளவு துன்பத்திலையும் அல்லாஹின் மீது அவர்கள் கொண்டிருந்த ஈமானிய உறுதியின் வெளிப்பாடாக அல்லாஹ் அவங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்தான். ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். அப்ப எல்லா இறை தூதர்களின் வரலாற்றிலேயும் சரி, முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருந்த பொழுது அவங்க அடிக்கப்பட்டாங்க, துரத்தப்பட்டாங்க, நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டார்கள். பிலால் அவர்கள் சந்திக்காத துன்பமா? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக முதலில் தம்முடைய உயிரை துறந்த உயிர் தியாகி அல்லவா? இந்த மார்க்கத்திற்காக உயிர் துறந்த முதல் தியாகி என்று சொன்னால் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். இப்படி சிறுபான்மையாக இருக்கின்ற முஸ்லிம்கள் அந்தந்த காலகட்டத்தில் உள்ள மக்களின் தரப்பிலிருந்தும் ஆட்சியாளர்களின் புறத்திலிருந்தும் பல நெருக்கடிக்கு உள்ளாகுவார்கள். இந்தியாவிலையும் அதுதான் நடக்குது, உலகளாவிய அளவுலையும் அதுதான். பர்மாவில் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் துரத்தப்பட்டாங்க, அகதியாக ஆக்கப்பட்டாங்க, விரட்டி அடிக்கப்பட்டார்கள். உலகளாவிய அளவிலையும் ஏராளமான முஸ்லிம்கள் அகதிகளாக விரட்டப்பட்டார்கள், துரத்தி அடிக்கப்பட்டார்கள். இங்கே முஸ்லிம்களுக்கு என்ன நடைபெறுகிறது? முஸ்லிம்னா அவனுடைய வீடுகளை புல்டோசரை கொண்டு இடிக்கிறாங்க. முஸ்லிம் என்றால் அவனுடைய குடியுரிமையை சந்தேகத்திற்கு உள்ளாக்குகிறார்கள். முஸ்லிம் என்றால் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். சொல்ல மறுத்தால் கொலை செய்கிறார்கள். ஒரு முஸ்லிம் மாட்டிறைச்சியை கொண்டு சென்றால் அதற்காக வேண்டி அடித்து துன்புறுத்துகிறார்கள், கொலை செய்கிறார்கள். பெரியவர் சிறியவர் என்கிற பாரபட்சமே பார்ப்பதில்லை. 15 வயது 16 வயது இளைஞனாக இருந்த போதிலும் கூட அவன் முஸ்லிம் என்கிற காரணத்திற்காகவே ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அடித்து துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டானா இல்லையா? நாடெங்கிலும் பல கொலைகள் நடைபெற்றாலும் முஸ்லிம் என்பதாலேயே குறிவைத்து இலக்கு வைத்து பல படுகொலைகள் நடைபெறுகிறது. முஸ்லிம்களின் வணிக தளங்கள், வியாபார தளங்கள் குறிவைக்கப்படுகிறது. இப்போ ஒன்னொன்னா நம்முடைய வாக்குரிமையில கை வைக்க பார்க்கிறாங்க. சிறப்பு வாக்காளர் திருத்தம்ங்கிற பேர்ல வாக்காளர் அடையாள அட்டையை தருவதற்கு என்ன கேட்கணுமோ அதை கேட்கறது இல்லை. பொதுவா வாக்காளர் அடையாள அட்டையை ஒருவர் புதுசா பெறுவதாக இருந்தாலும், ஏற்கனவே பெற்றவர் மீண்டும் அதனை உறுதி செய்வதாக இருந்தாலும் ஆதார் கார்டு கொடுத்தா போதும், அல்லது ஓட்டர் ஐடி இருக்கும்ல, வாக்காளர் அடையாள அட்டை, அதை காட்டினா போதும். ஏற்கனவே இருப்பவர் அடையாள அட்டையை காட்டினா போதும், ஓட்டர் ரிசிப்ட் தந்துருவாங்க நமக்கு. ஆனால் இப்போ சிறப்பு தீவிர திருத்தம்ங்கிற பேரில் ஆதார் கார்டை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், வாக்காளர் அடையாள அட்டையை ஏற்றுக்க மாட்டோம், 11 அடையாளங்களை காட்டணும், தந்தா தான் அவருக்கு வாக்குரிமையை நாங்கள் உறுதிப்படுத்துவோம். நாங்கள் கேட்கிற 11 அடையாள சான்றுகளில் எது ஒன்றை தராவிட்டாலும் அவரை வாக்காளர் லிஸ்ட்ல இருந்தே தூக்கிடுவோம். தேர்தல் ஆணையம் சொல்லுது. பீகார்ல அதைத்தான் செய்திருக்கிறது. அப்படி செய்துதான் பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குரிமையை இழந்து நிற்கிறார்கள். யார் யார் வாக்குரிமையை இழந்து நிற்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியவில்லை. ஏன்னா லிஸ்ட் போடல, போட்டு எடுக்கிறாங்க. லிஸ்ட்டை கொடுங்கன்னு கேட்ட தரமாட்டோம் என்கிறார்கள். நீதிமன்றத்திலே தர முடியாது என்று சொல்லுகிறார்கள். அப்ப தேர்தல் ஆணையம் ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு ஏற்ப அராஜகத்தில் ஈடுபடுகிறார்கள். தங்களுக்கு வேண்டாதவர்களின் வாக்குரிமையை பறிக்கக்கூடிய நாசக்கார வேலையில் ஈடுபடுகிறார்கள். இதை பீகார்ல பண்ணிட்டாங்க. இனிமேதான் தேர்தல்
இந்த அக்டோபர் அல்லது நவம்பர்ல அங்க தேர்தல் வரும், சட்டப்பேரவை தேர்தல். சிறப்பு தீவிர திருத்தத்தை நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 60 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் அவர்கள் தங்களுடைய வாக்காளர் என்கிற உரிமையை இழந்து நிற்கிறார்கள். யார் யாருங்கிறது இனிமேதான் தெரிய வரும். இது ஒரு பக்கமா. அதுக்கடையில் தான் ராகுல் காந்தி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாரு, இவங்க தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய மோசடி தில்லுமுள்ளு வேலையை பண்ணுது. ஆளும் ஆட்சியாளர்களுக்கு ஏற்ப பாஜகவிற்கு ஏற்ப வாக்கு ரிசல்ட்டை மாத்துறாங்க. வேணும்னே பிஜேபியை ஜெயிக்க வைப்பதற்குரிய வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். போலி முகவரியை கொடுக்கிறது, ஃபேக்கான அட்ரஸை கிரியேட் பண்றது, போட்டோவே இல்லாதவனுக்குலாம் ஐடி கொடுக்கிறது. பெங்களூர்ல மகாதேவபுராங்கிற ஒரு தொகுதியை எடுத்து பார்த்துருக்குறாங்க. அதுல மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் அதிகமான போலி வாக்காளர்களை வச்சு பிஜேபி ஜெயிக்க வைக்கிறது. லிஸ்ட் கேட்டா டிஜிட்டல்ல கேட்டா தரமாட்டுக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் எப்படி கொடுத்துருக்காங்க? பேப்பரா கொடுத்துட்டாங்க, பண்டலா 7 அடி உயரத்துக்கு பண்டலா கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு சட்டப்பேரவை தொகுதியினுடைய வாக்காளர் விவரத்தை அதை 6 மாசமா உட்காந்து படிச்சு, போட்டோவை கம்பேர் பண்ணி, அட்ரஸை படிச்சு பார்த்து, ஒரு அட்ரஸ் திரும்ப வருதான்னு பார்த்து, ஒரு போட்டோவில் உள்ளவர் மீண்டும் அதே புகைப்படத்தில் வர்றாராங்கிறத செக் பண்ணி, அந்த அட்ரஸ்லாம் உண்மையா அப்படிங்கிறது அந்த ஏரியாவுக்கே போய் வெரிஃபை பண்ணி உறுதிப்படுத்தி, அதுக்கு 6 மாத காலம் ஃபீல்டு ஒர்க் பண்றதுக்கு 6 மாத காலம் ஆகியிருக்கிறது. டிஜிட்டல்ல தந்திருந்தாங்கன்னா சிஸ்டத்தில் பார்க்குற மாதிரி செக் பண்ற மாதிரி, ஒரு அட்ரஸ் திரும்ப வருதாங்கிறத ஆன்லைன்லேயே செக் பண்ற மாதிரி தந்தாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சிடலாம். தரமாட்டேங்கிறாங்க. தந்தால் தங்களுடைய திருட்டுத்தனம் வெளியே தெரிந்து விடுமா இல்லையா? அதனால செக் பண்ணி பார்த்தா 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்களை உள்ள நுழைச்சிருக்கிறாங்க. கர்நாடகாவில் ஒரு சட்டப்பேரவை மகாதேவபுராங்கிற அந்த ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் அந்த 1 லட்சமும் ஃபேக்குங்கிறது பல வகையில். அட்ரஸ் ஃபேக்கு, கொஞ்சம் பேருக்கு அட்ரஸ் கொடுக்குறாங்க. அட்ரஸில் போய் பார்த்தா அப்படி ஒரு அட்ரஸே இல்லை. அந்த அட்ரஸில் அவர்கள் யாருமே இல்லை, இவர்கள் சொல்லக்கூடிய நபர்கள் யாருமே இல்லை. இன்னும் சில பேர் வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. பாருங்களேன், வினோதத்தை பாருங்க. வீட்டு அட்ரஸ் என்னவா? 0. வீட்டு அட்ரஸே 0. 0ன்னு யாருக்காவது வீட்டு அட்ரஸ் வருமா? நம்மள யாருக்காவது வீட்டு அட்ரஸ் 0 0ன்னு வருமா? 0 வீட்டு அட்ரஸ் என்ன? 0ங்க. 0 சொல்லி வீட்டு அட்ரஸ் கொடுத்தோம்னா அமேசான் நமக்கு டெலிவரி பண்ணுவானா? ஃப்ளிப்கார்ட் டெலிவரி பண்ணுவானா? ஆன்லைனில் எவனாவது நமக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்களா? ஒரு அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஆன்லைனில் வியாபாரம் பண்ணுறவனே 0னா ஏற்றுக்க மாட்டான். தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஓட்டுரிமையை கொடுத்துருக்குறாங்க. வீட்டு அட்ரஸ் என்னவா? 0. 0ங்கிற வீட்டு அட்ரஸ் எங்கே இருக்கு? நம்பர் ஏதாவது 1 2 3 15 15B 27A இப்படி தானுங்க இருக்கணும். 0ங்கிறது எப்படி வீட்டு அட்ரஸ் ஆகும்? 0ங்கிறது வீட்டு அட்ரஸ். இப்படி சில பேர் கொடுத்துருக்குறாங்க ஓட்டர் ஐடி. இன்னும் சில பேர் தகப்பனார் பேர் என்ன அப்படின்னா, தகப்பனார் பேர் TJAIFJQ இப்படி குண்டங்க மண்டங்க. சின்ன பிள்ளைங்க நம்ம செல்போனை வாங்கிட்டு தெரியாம யாருக்காவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி விட்ருவாங்க தெரியுமா வீட்டில். அப்போ அவங்க அனுப்பின மெசேஜை பார்த்தீங்கன்னா ஒரு வரிசை கிரகத்திலே இருக்காது. ஏதாவது ABCDGF ஏதோ இருக்கும் எழுத்து. இதை தகப்பனார் பேர்னு ஒருத்தன் கொடுத்துருக்குறாங்க. இப்படி சில பேர் தகப்பனார் பேர், தந்தை பெயர் CJDIFGL இப்படி. இப்போ நம்மளாம் ஓட்டு போட போகும்போது எவ்வளோ டெஸ்ட் பண்ணுறிய? ஃபோட்டோ கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறான், வீட்டு அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறான், ஸ்பெல்லிங்கில் ஒரு எழுத்து முன்பின்னாக மாற்றி விட்டால் கூட வாக்குச்சாவடியில் உள்ளே நுழைந்து வாக்கு செலுத்த முடியாது என்று திருப்பி அனுப்புகிறார்கள். இப்படியான அநியாயங்களை, அட்டூழியங்களை முஸ்லிம்கள், சிறுபான்மையின மக்கள் அல்லது தங்களுக்கு வேண்டாதவர்கள் என்று செய்ய வருகின்ற பொழுது, பெங்களூர்ல அந்த தொகுதியில் தந்தை பெயர் CJDA எப்படி ஏதோ டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறான், அவனுக்கு எப்படி ஓட்டுரிமை கொடுத்தாங்க? அவனுக்கு ஓட்டுரிமை. இன்னும் சில பேர் வீட்டு முகவரியில் ஹேஷ்டாக் கொடுத்துருக்குறாங்க. ஹேஷ்டாக்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல, செல்போனில் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? ஹேஷ்டாக் அதான் வீட்டு அட்ரஸா? ஹேஷ்டாக்கே வீட்டு அட்ரஸுங்கிறாங்க. அவனுக்கு ஓட்டுரிமை. எவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம், எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரி. ஒரு தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட ஃபோர்ஜரியை, ஒரு மோசடி வேலையை பண்ணும் என்று சொன்னால் ஜனநாயகத்திற்கு மதிப்பேது. அப்ப இவர்கள் இந்த SIR சிறப்பு வாக்காளர் திருத்தம்ங்கிறத 2 நோக்கத்திற்கு செய்கிறார்கள். ஒன்று, பிஜேபியை ஜெயிக்க வைக்கணும், அதுக்கு இல்லாதவர்களெல்லாம் வாக்குரிமை கொடுத்து அவங்கள ஓட்டு போடக்கூடியவர்களாக மாற்றுவது. இரண்டாவது, இருக்கும் வாக்காளர்களை, தகுதியுள்ள வாக்காளர்களை தகுதி இல்லை என்று மறுப்பது. அதில் குறிப்பாக அவருடைய இலக்கு முஸ்லிம்களை குறிவைத்து இது போன்று ஏராளமான இன்னல்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே வருகிறார்கள்.
இந்த நாட்டில் சிறுபான்மையின மக்களாக இருக்கிற முஸ்லிம்கள் நாம் சந்திப்பதை போல நெருக்கடிகள் வேறு யாரும் சந்திக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து விட்டால் போதும், பாகிஸ்தான்கார ஏதாவது பண்ணிட்டான்னா உடனே நம்ம கிட்ட மைக்கை நீட்டி நீ யாருன்னு கேட்பாங்க. நீங்க இந்தியரா, நீங்க இந்த செயலை ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? அவன் அநியாயம் பண்ண அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாவோம்? அந்த அயோக்கிய பையன்ட்ட போய் கேளு. அவன் எதை செய்தாலும் இங்குள்ள முஸ்லிம்களை குற்றப்படுத்துவது, இங்குள்ள முஸ்லிம்களின் தேசப்பற்றை நிரூபிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது, அவர்களின் கலாச்சாரங்களை நம்மின் மீது திணிப்பது, மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது, ஹலால் சர்டிபிகேட் தரக்கூடாது, பள்ளிவாசல் பாங்கு சப்தமா இருக்கக்கூடாது. வட மாநிலங்கள் அவ்வளவு அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்களை குறிவைத்து. புல்டோசரை கொண்டு இவ்வளவு பெரிய ஒரு தெருவில் நடுவில் உள்ள ஒரு வீட்டை மட்டும் இடிக்கலாம். முஸ்லீம் வீடு கேட்டா என்னவா? ஆக்கிரமிப்பு. அது நடுவில் உள்ள வீடு மட்டும் ஆக்கிரமிப்பா இருக்கும்? அவ்வளோ பெரிய தெருவில் அவ்வளோ பெரிய ஏரியாவில் ஒரு வீடு மட்டும் ஆக்கிரமிப்புங்கிறான். அதுக்கு வலப்பக்கம் உள்ள வீடு ஆக்கிரமிப்பு இல்லை, இடப்பக்கம் உள்ள வீடு ஆக்கிரமிப்பு இல்லை, அந்த தெருவில் எந்த ஆக்கிரமிப்பும் இல்லை, அந்த ஒரு வீடு மட்டும் ஆக்கிரமிப்பு. ஏன்? அவன் முஸ்லீமு, முஸ்லீம் வீட்டை இடிக்கணும், அதற்கு பொய்யான காரணங்களை சொல்லணும். இப்படி தொடர்ச்சியாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை சந்திக்கின்ற பொழுது, அதுவும் ஆட்சியாளர்களின் தரப்பிலிருந்து நாம் சந்திக்கின்ற பொழுது இதையெல்லாம் பார்த்து உறுதி குலைந்து விடக்கூடாது. நம்ம அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னதை நினச்சி பார்க்கணும். முஸ்லீம்கள்லாம் இந்த உலக வாழ்க்கையில் சோதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும். அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், மூமின்களுக்கு இந்த உலகம் ஒரு சிறைச்சாலை. ஓ ஜன்னத்துல் காஃபிரின், இறை மறுப்பாளர்களுக்கு சொர்க்கச்சோலை. இறை மறுப்பாளர்களுக்கு இந்த உலகத்தில் வேண்டுமானால் சுகபோகமாக வாழ்ந்து விடலாம், ஆனால் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ முடியாது. சிரமங்களோடு தான் வாழ வேண்டும், நெருக்கடிகளோடு தான் வாழ வேண்டும், கஷ்டங்களோடு தான் வாழ வேண்டும். அந்த கஷ்டத்திலையும் அல்லாஹ்வை தொழுது அல்லாஹ்வுடைய உதவியின் மீது நம்பிக்கை வைத்து நாம் வாழ்வோமேயானால் இறைவனின் புறத்திலிருந்து நாம் எதிர்பாராத விதத்தில் நமக்கு உதவிகள் வந்து சேரும், நம்முடைய உள்ளம் உறுதியடையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுஜிபத்தின் நாரு பி ஷஹவாத், நரகம் மனோ இச்சைகளால் மூடப்பட்டிருக்கிறது. நரகத்தின் திரை மனோ இச்சைகள். எப்போது ஒரு நபர் தம்முடைய மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, மன இச்சை எதையெல்லாம் செய்யும்படி தூண்டுகிறதோ அதற்கேற்ப தம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டால் அவர் நரகத்தின் திரையை அகற்றுகிறார். இறுதியில் அவர் நரகத்திலேயே போய் விழக்கூடிய அபாயம் இருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்றணும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், வ ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மக்காரி, சொர்க்கம் சிரமங்களால் மூடப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு சிரமங்களை சந்திக்கின்றானோ அவன் சொர்க்கத்தின் திரையை அகற்றுகிறான். இந்த மார்க்கத்திற்காக கொண்ட கொள்கைக்காக நம்பிக்கையின் பேரில் அவர் ஏராளமான துன்பங்களை சோதனைகளை இந்த உலக வாழ்வில் சந்திக்கின்ற பொழுது சொர்க்கத்தின் திரையை அகற்றுகிறார். இறுதியில் அவர் சொர்க்கத்திற்குள்ளே நுழைகிறார், தான் சந்தித்த சோதனைகளை பொறுமையாக எடுத்துக்கொண்ட காரணத்தினால். ஆகவே இந்த உலக வாழ்வில் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் எதுவாக இருந்தாலும், சிறியதோ பெரியதோ, காய்ச்சல் வந்தாலும் சரி, தலைவலி வந்தாலும் சரி, வியாபாரத்தில் நஷ்டம் என்றாலும் சரி, ஒரு மரணம் என்றாலும் சரி, நீண்ட காலம் நாம் விரும்பிய ஒரு காரியம் நடைபெறவில்லை என்றாலும் சரி, நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய விருப்பம் போல் நாம் விரும்புவது போல் பல நிகழ்வுகள் நடைபெறவில்லை, நன்மைகள் நம்முடைய வாழ்வில் நடைபெறவில்லை என்று நாம் எண்ணிய ஒரு தருணங்களாக இருந்தாலும் சரி, அத்தனை துன்பங்களின் போதும் சோதனைகளின் போதும் அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்த இறைவா இந்த துன்பத்தை போக்கு என்று அல்லாஹ்வை நம்பி நாம் பிரார்த்தனை செய்வோமையானால் அல்லாஹ் நம்முடைய துன்பத்தை போக்குவதற்கு தயாராக இருக்கிறான். நமக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்துடன் தான் லேஸ் இருக்கிறது. இந்த உலகத்தில் இன்னைக்கு நாம் சிரமப்படுறோம்னா நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் ஒன்று இந்த உலகத்திலே நமக்கு அல்லாஹ் இன்பத்தை தருவான், அல்லது மறுமையில் நிச்சயம் நாம் இன்பமாக இருப்பதற்குரிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவான். அத்தகைய நல்வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله